குளத்தூர்ல நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டாங்க. முன்ன தமிழ்நாடு ஃபுல்லா விட்டு இருந்தா திமுகவை சட்னி ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்றாரு. இது கொத்து பரோட்டா இல்ல, இந்த செத்து போன எலிக்கு போடுறா கூட சாப்பிடாது அந்த பரோட்டா. அது அதை பத்தி நம்ம பேசணும்னா பூக்கு உடைக்கும் தீக்கு உடைக்கும், சாக்காடையா இருந்தா கழுவலாம், இது தீ கூட கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். இது போல பேசினா எப்படி அப்புறம் ஒரு ஸ்டாலின் அவர்கள் மகனை முதலமைச்சர் ஆகுன்னு நினைக்கிறாரு, அடுத்தவங்க பேரனை முதலமைச்சர் ஆகுன்னு நினைக்கிறாரு. நீங்க இது போல பேசினா அப்புறம் எப்படி அவங்களாம் முதலமைச்சர் வருவாங்க? முதலமைச்சரா வர மாட்டாங்கன்றது அவங்க ஆளுங்களுக்குள்ளவே ஒரு முடிவெடுத்து வந்ததுதானப்பா இந்த தோல்வி. கட்சி நடத்தணுமா நடத்தக்கூடாது? திமுக காரணங்க கட்சி நடத்துறது ரெண்டாவது கதை. அவன் எழுந்து நடக்கவே முடியல. இவன் கட்சியை எப்படிப்பா நடத்துவான்? எங்க விஜய் ஓட்டு வராரு பாரு, வேட்டைக்காரன் வரான் பாரு, வேட்டைக்காரன் ஓடு 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 ஓடு. நாங்க ஓடி வர்றதை பார்த்தவங்க இவனுங்க எல்லாரும் ஓடுகாலி பட்டங்க எப்போ ஓடி போயிட்டாங்க. உங்க அப்பா வருவாரு, நீ வருவ, உன் புள்ள வரும், பேரன் வருவான், இன்னொரு கொள்ளு பேரன் வரும். மக்கள் எக்கடி கேட்டா எங்க குடும்பம் நல்லா இருக்கா? உங்களுக்கு தேவை, அதுக்குதான் உங்களுக்கு தேவை இனிமேல் இருக்க கூடாதுன்னு மக்களா கேட்டு மண்ணவாரி போட்டாங்க. இப்ப அரசியல்ல வெற்றி தோல்வியில சகஜம். ஆனா திமுக காரங்களாம் பதவி வெறி பிடிச்சு அலையறாங்க அப்படின்னு விஜய் பேசுறாரு. அவங்க அந்த பதவி வெறி பிடிச்ச அலையத்துல என்ன தப்பு? இத்தனை காலமா நாங்க தான் இருந்தோம், இப்ப புதுசா ஒருத்தர் வந்தா யாரும் ஏத்துப்பாங்களா? இப்ப நாங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்தா ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப சொல்றானே ஸ்டாலின், இப்ப இவன் ஏன் முடியாத இந்த கொம்பு ஊன்ற நேரம் பார்த்துட்டு இப்படி அலையறான். நீயே அலையும் போது ஏன்பா 70 அலையும் போது 60 கொண்டு ஆடாதா? அவனுக்கு அது கூடவா தெரியாது? இப்படின்னு பண்ணா அது எப்படியோ ஏதோ ஒரு இடத்துல இப்படி பண்றது போய் இப்படி வந்துட்டு இருக்கோம். அது ஏன் தவறா எடுத்துக்கிறீங்க? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். குளத்தூர்ல மண்ண கவனவரு மறுபடியும் எதையுமே பேசக்கூடாது. மறுபடியும் பேசுறான்னா முட்டாளுன்றதா புத்திசாலின்றதா அவருக்கே தெரியும். குளத்தூர் மக்கள் நன்றி கட்ட மக்களாம் அப்படின்னு முன்னாள் திமுக அமைச்சர் சொல்றாரு. அவர் நன்றி கெட்டு இருக்கும்போது என் முன்னாடி நான் உன்னை பார்க்கும்போது நீயே நன்றி கெட்டவங்க தான் தெரிவேன். அவன் பார்வையில் கோளாறு, புத்தி கோளாறுகள் ஒரு பக்கம் இருக்கும்போது, அவர் பார்வை கோளாறு இருக்கும்போது அவர் பார்வைக்கு அப்படி தானப்பா தெரியாது. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாலிடிக்ஸ் வித் பார்ட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னடா இந்த நிகழ்ச்சி புதுசா இருக்கும் பாக்குறீங்களா? கடைசியா நம்ம சேனல்ல ஒரு பேட்டி ஒன்று வெளியிட்டு இருந்தோம். அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா ரமணி பாட்டு மாற்றவங்க மிக அருமையா பேசியிருந்தாங்க. இதை பார்த்த நேயர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பாட்டியை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம், அது இல்லாமல் அவங்களுக்கு தாவேக்கால செய்தி தொடர்பாளர் அல்லது பேச்சாளர் ஒரு போஸ்டிங் தரலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நேர்களின் ஆசையை நிறைவேற்ற தான் நம்ம அந்த ரமணி பாட்டிமா வச்சு ஒரு நேர்காணல் எடுக்க போறோம். வாங்க அந்த நேர்காணலுக்குள்ள போகலாம். பாட்டிமா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குனே. எனக்கு 27 வயசு தான். அது எப்படி நீ பாட்டீங்களா? சரி, வேற என்ன சொல்லலாம்? ஆன்டின்னு சொல்லவா? ஆன்டினுங்க, தப்பே கிடையாது. சரி பாட்டிமா, இப்போ ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போனாரு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி ஆணையை கொடுத்தாரு. அதுக்கு வந்து பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அரசு பணி கொடுத்தது சரியா இல்ல தவறா உங்க பார்வையில என்ன? இப்போ விஜய் வந்து சுயநலம் இல்லாத ஒரு தனி மனிதன். விஜய் வந்து எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவல். ஆனா எம்ஜிஆருக்கு மேல வர முடியாது, நம்பர் 2ல வரலாம். அந்த மாதிரி கொள்கை உணர்வு உள்ளவர். ஆனால் இந்த திமுக காரணங்களுக்கு நன்மை தீமை என்பது கொஞ்சம் புரிதல் கம்மி. நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் செய்பவர்களுக்கு அவள் கை வந்த கலை. ஆனா கொடுத்ததுன்றது தெரியுத போற காலத்தை முடுங்கிட்டு கெடுத்ததுன்றது அவங்களுக்கு பழமொழி. அதனால இவர் செய்ததுல அந்த கரூர்ல எனக்கும் கிடைச்சிருந்தா நானும் போயிருப்பேன். எனக்கு ஆர்வம் இருந்தது. அதை யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் நான் இங்கு உள்ளேன்.
ஆனால் இத செஞ்சாரு பாருங்க. உலகத்துல எவ்வளோ பேர் எல்லாமே நடந்து எத்தனையோ பேர் செத்து இருக்காங்க. அவங்களுக்கு இவர் செஞ்ச மாதிரி ஒரு அரசியலும் இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் எல்லோரும் போற்றப்படும் அளவுக்கு, சந்தோஷப்படும் அளவுக்கு, அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு எந்த அரசியலும் இதுவரையிலும் செய்யவில்லை. ஏனென்றால் நான் அரசியலில் 62 வருஷங்களாக பொது சேவையில் உள்ளேன். ஆகையினால் விஜய் பிறருக்காக பாடுபடுவர். உனக்காக நான், எனக்காக நீங்கள். இப்ப இந்த விழா இதை நடத்தி வந்ததும் அவருக்கு கிடுகிடுப்பு சலசலுப்பு அப்பனும் பிள்ளையும் எங்கெங்க ஓடி போயிடுறாங்க. ஏன் இத பார்க்க கேட்க செவிக்கும் வேலை இல்லை, பார்க்கறதுக்கு அவனுக்கு பார்வை இல்லை. ஒரு பக்கம் இவர் அங்க போறாருன்னா அவருடைய உடல்நிலைக்காகவும் போகலாம். சரி, ஒரு மனிதன் தேவை இருந்தா எப்பவாவது லீவ்ல அப்படி போலியா அப்படியே இருக்கலாம். அவர் 10,000 ரூபாய் தான் வச்சுக்கிறேன்னு தேர்தல் கணக்கில் காட்டினாரு. 10,000 ரூபாய் வச்சு எப்படி லண்டனுக்கு போனாரு முன்னாள் முதலமைச்சர்? அவரு எதை செஞ்சாலும் ராங்குப்பா. அதான் சொல்றேனே, அவரு விஜய் ஆட்சிக்கு வராருன்னு வரும்போது அங்கங்க கட்டாப் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் உண்மையிலே பார்க்க போனா மக்கள் அவருக்காக அவங்க அப்பா செஞ்ச சேவையில கொளத்தூர்ல மண்ண கவனவரு மறுபடியும் எதையுமே பேசக்கூடாது. மறுபடியும் பேசுறான்னா முட்டாளுன்றதா புத்திசாலின்றதா அவருக்கே தெரியும். அவரு மக்கள் நன்றி கட்ட மக்களாம் அப்படின்னு முன்னாள் திமுக அமைச்சர் சொல்றாரு. அவரு நன்றி கெட்டு இருக்கும்போது என் முன்னாடி நான் உன்னை பார்க்கும்போது நீயே நன்றி கெட்டவங்க தான் தெரிவேன். அவன் பார்வையில் கோளாறு, புத்தி கோளாறுகள் ஒரு பக்கம் இருக்கும்போது, அவர் பார்வை கோளாறு இருக்கும்போது அவர் பார்வைக்கு அப்படிதானப்பா தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும். ஏன்னா அவருக்கு அதை தவிர, கெடுதலை தவிர நன்மையை செய்யணும்ன்ற ஒரு நோக்கங்களோ எண்ணங்களோ இல்லை. அதை விட அவங்க அப்பாவாவது கொஞ்சம் கருணாநிதி சில நல்ல கருத்துக்களையும் பாலங்களையும் நிறைய கட்டினாரு, நிறைய சம்பாதித்தாரு என்பதை விட நிறைய தேவை உள்ளதெல்லாம் செஞ்சிருக்காருன்றது நான் எல்லாருடைய. இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அந்த இறந்தவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டும் பணம் கொடுத்தாங்க, நீங்களும் பணம் கொடுத்தீங்க. இப்ப நீங்க என்ன பணத்துல உங்க பணத்துல இருந்து பண்ணுங்க. இப்போ படிச்சுட்டு எவ்வளவு பேர் வெளில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம்ல, எதுக்கு கவர்மெண்ட் வேலை எடுத்து உங்க சுயநல அரசியல் பண்றீங்க அப்படின்ற போல திமுக தரப்பு கேக்குறாங்க. இப்ப செஞ்சது அது திமுக காரனா ஏடிஎம்கே காரனா விஜய் கட்சிக்காரனான்றது முக்கியம் இல்ல, பாதிக்கப்பட்டவர் அவங்களுக்கு மட்டும் செய்யறாரு. இதுல எல்லா இதுவும் சேர்ந்துதான் இருக்கும், ஜாதி மதம் எதுவும் பற்று கிடையாது. இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சிட்டாரு இல்ல, அதனால அவனுடைய பொறாமையில ஏதேதோ புத்தி தடுமாற்றம், ஒரு என்ன சொல்லுவாங்க மென்டல், அந்த மாதிரி அவரு இதை பாருங்க. இவரை கோர்ட்டுக்கு இழுத்தாரு. இழுத்துட்ட உடனே ஜட்ஜி என்ன சொன்னாரு, இது முறைகேடு, ஏன் நீ கோர்ட்டுக்கு போகணும், ஏன் முதல்ல கொடுக்கணும், ஏன் மறுபடியும் வாங்கணும், அதை நீ புத்திசாலித்தனமா கொடுக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குல்ல, அது ஒரு பெருமையா? ஐயா, நான் உன்னை நேசிக்கிறனோ யோசிக்கிறனோ தெரியாது, நம்ம நேசத்தோட இருக்கோம். நீயும் எனக்கு நன்றி சொல்லணும், உங்க வீட்டுல ஒரு நன்மை தீமைன்னா நானும் சொல்லணும். அந்த தேர்தல் வரைக்கும் தான் நம்ம யாரும் கொஞ்சம் அப்படி விறுவிறுப்பா சலசலப்பா அப்படி இருப்போம். அடுத்து வரும்போது அவன் இப்ப விஜயே அவருடைய பிள்ளையா கூட இருக்கலாம், ஸ்டாலின் அவனுக்கு புள்ள இருக்கு, இப்ப நமக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கு, சகோதரி இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு புள்ள இந்த மாதிரி வருதுன்னா நாம என்ன செய்வோம்? எஸ்னுமா நோனுமா? அவனுக்கு அவன் மட்டும் அவன் வீட்டுல இருக்கிற அனைத்து பேரும் எஸ்ஸும், மற்றவங்க எல்லாம் நோ மாதிரி இருக்கும்போது அவனுக்கு நோ மட்டும்தான் தெரியும். பாட்டிமா, இப்ப திமுக காரெல்லாம் தமிழ்நாட்டுல வாழணுமா இல்ல வாழக்கூடாதா? இது போல ஒரு நாளும் ஓட விட்டுறீங்களா, அது எப்படி சரியா இருக்குமா? எங்க விஜய் வராரு பாரு வேட்டைக்காரன், வரான் பாரு வேட்டைக்காரன், ஓடு 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 ஓடு. நாங்க ஓடி வர்றத பார்த்தவொடனே இவனுங்க எல்லாரும் ஓடுகாலி பசங்க எப்போ ஓடி போயிட்டானுங்க, இனிமேல் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்க விஜய் ஓட்டமே ஒரு தனி, அவரு தனி மனிதன், தனி காட்டு ராஜா, வேட்டைக்காரன், சிங்க
சிங்க மகன். இனிமேல் இப்படி ஓடுனானுங்கப்பா திமுக. ஓடுனதுதான். இனிமேல் நமக்கு பயமே இல்லை. இனி அவங்க உள்ள வர்றதுக்கு ஒரு சான்ஸ் மக்களும் தரமாட்டாங்க, அவரும் வரமாட்டார். இந்த திருட்டு திமுக ஆட்சியில ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சனால்தான் இன்னைக்கு கரூர் கம்பெனி ஓனரு ஒருத்தர் நிக்காம ஓடிட்டே இருக்காரு. அப்புறம் அந்த பாட்டு ஒண்ணு பாடி காமிச்சாரு, வரான் பாரு வேட்டைக்காரன்றா போல. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் ஓடி ஓடி ஒளியறதுக்கு என்ன காரணம்? ஊரை வளர்ச்சி ஒலையில போட்டதுன்றது அந்த காலத்தினுடைய பழைய பாரம்பரியனுடைய இழிவு சொல்லுது. அது அவங்க குடும்பத்துக்கு அந்த சொத்தே அவங்க குடும்பம் தான். மற்றவங்க எல்லாம் வீட்டு அக்கம் பக்கத்தை தான் அடிப்பாங்க. அவரு ஊரு உலகம் எல்லாத்தையும் அடிக்கி ஒலையில போட்டுக்கிட்டா கூட அவர் உலை இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், நிறையில இன்னும். ஆனா இப்ப இருந்தா நிறைஞ்சிட்டு இருக்கும். ஆண்டவன் பார்த்தான், இருக்கிறதுலயும் இல்லாம பண்ணிட்டாரு. இப்போ இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, தோண்ட தோண்ட வந்து நிக்குது, இன்னும் எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியல அப்படின்னு விஜய் அவர்கள் கரூர்ல பேசியிருக்காரு. ஏன்பா ஒரே ஒண்ணு சொல்றேன், விஜய் யாரையும் விட்டு வைப்பதில்ல. இவங்களுடைய அரசியல் அநாகரிகத்தை பத்தி திருப்பி திருப்பி கேட்டா, பூக்கூடை என்னுடைய விஜயனுடைய ஆட்சி, தீக்கூடை திமுக ஆட்சி என்பதுதான் என் மனதில் தோன்றுகிறது. அதே போன்று இன்னொரு விஷயம் பேசியிருப்பாரு. இப்போ கொளத்தூர்ல நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டாங்க, முன்ன தமிழ்நாடு ஃபுல்லா விட்டு இருந்தா திமுகவை சட்னி ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்றாரு. இது கொத்து பரோட்டா இல்ல, இந்த செத்து போன எலிக்கு போடுறா கூட சாப்பிடாது அந்த பரோட்டா. அது அத பத்தி நம்ம பேசணும்னா பூக்கூடைக்கும் பீக்கூடைக்கும் சாக்காடையா இருந்தா கழுவலாம், இது பீக்கூடை கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். இது போல பேசினா எப்படி? அப்புறம் அவரு ஸ்டாலின் அவர்கள் மகனை முதலமைச்சர் ஆகுன்னு நினைக்கிறாரு, அடுத்தவங்க பேரனை முதலமைச்சர் ஆகுன்னு நினைக்கிறாரு. நீங்க இது போல பேசினா அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் முதலமைச்சரா வருவாங்க? என்ன முதலமைச்சரா வர மாட்டாங்கன்றது அவங்க ஆளுங்களுக்குள்ளவே ஒரு முடிவெடுத்து வந்ததுதானப்பா இந்த தோல்வி. இப்போ இதெல்லாம் யார் அவரை தோக்கடிச்சது? நீயும் இல்ல நானும் அல்ல, மக்கள். அந்த மக்களுக்கு மனதார நிம்மதியா நல்ல வேலை செய்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இன்னொன்னு, உன்னுடைய கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே நீ சரியா செய்யல. அவங்க பார்த்தாங்க, இவனே எல்லாத்தையும் ஆச்சு எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிறான், இவனுக்கு சேவை செய்யறதும் பாடுபடுறதும் வேஸ்ட். சொல்லுவாங்க, புல்லுக்கு இறைத்த நீர் நெல்லுக்கும் பாய்மாம்னு. புல்லுக்கும் நெல்லுக்கும் உள்ள வித்தியாசம், புல்லும் முக்கியம் நெல்லும் முக்கியம். இவன் அல்ல புள்ளைய நெல்லைய எல்லாம் வீட்லயே போட்டு வச்சுட்டு இருக்கிறான். ஒண்ணு மாட்டு சரியா தானே பண்றாரு, எனக்கு புள்ள முக்கியம், அடுத்து என் பேரன் முக்கியம், அடுத்துக்கு பேரனுக்கு அவன் பையன் முக்கியம் அப்படின்னு தான் கொடுக்குறாரு. அதெல்லாம் என்ன தப்பு? நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? என்னது தப்பு? நீ உங்க அப்பா வருவாரு, நீ வருவ, உன் புள்ள வரும், பேரன் வருவான், இன்னொரு கொள்ளு பேரன் வரும். மக்கள் எக்கடி கேட்டா என்ன, எங்க குடும்பம் நல்லா இருக்கா, அதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை, அதுக்குதான் உனக்கு தேவை இனிமேல் இருக்க கூடாதுன்னு மக்களா சேர்த்து மண்ணவாரி போட்டாங்க. ஏன் இது வேண்டாம், யாராவது மாற்றம் வரட்டும், அவன் 10 பேரை கொடுத்து அவனுக்கு 10 இவனுக்கு 10 1000ன்னா ஒரு 10,000 இப்படியே சங்கிலி மாதிரி. ஆனா மக்கள் நாங்க ஜெயிக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப இடைத்தேர்தல் வந்து நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற போல நம்பிக்கையா இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். ஜெயிப்பேன் என்றது அது நடக்காத காரியம். அப்படி ஜெயிக்கிறதா இருந்தா கொளத்தூர்ல ஜெயிச்சு இருந்தா கூட நீ ஜெயிச்ச மாதிரி தானே. கொளத்தூரே உன்னை குளம் வெட்டி முன்ன போட்டுடுச்சு, அதுக்கப்புறம் நீ வேஸ்டேஜ். குளத்தூர்ல ஏதோ ஒரு சிறிய தவறு நடந்துட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், விஜய் இன்னும் எத்தனை முறையானாலும் அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களோடு இணைந்து போராடி மக்கள் சேவையில எம்ஜிஆர் மாதிரி முழுகி அவர் நல்ல சிந்தனையாளரா வருவார். பல்லு கொட்டி போற அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இவரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முதிர்ச்சியான அரசியல் பண்ண மாட்டாரு, இன்னும் ரீல்ஸ் அரசியல் சினிமா அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உதயநிதி சொல்றாரு சினிமா வச்சு இவரு பண்றாருன்னு சொல்லிட்டாரு. இவங்க அப்பன் சினிமா படம் ஏன் எடுத்தான்? இவன் ஏன் சினிமாவில நடிக்கிறதுல ஒரு ரீல்ஸ் ஒண்ணு விட்டான்? இவன் பிள்ளைய ஏன் விட்டான்? நடிகர் சங்கங்களுக்கு நீங்க எல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தீங்க? அது கொடுக்கலன்னா உன் மூஞ்சி அது உள்ள ஒன்று தெரியாது. இதெல்லாம் பரவலா இருந்தது. இப்ப பாருங்க, எம்ஜிஆர் அவரை என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணான். இவன்
அதே மாடல்ல விஜய்க்கு நிறைய தொல்லை கொடுத்தான். அப்போ இந்த ஊடகங்கள் அதுங்க இதுங்க எல்லாம் அப்போ பரவலா இல்லை. இப்போ விஜய்க்கு இருக்கும்போது இதெல்லாம் இருக்கிறதால அவன் பேசுறது, ரெக்கார்டு எடுக்குது, போட்டோ எடுக்கிறது, அது பண்ணுது. அப்போ எம்ஜிஆர் காலத்துல அதெல்லாம் இல்லை. என்ன, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாரு. இவரையும் அதை விட நிறைய பாணியை கொடுத்தாலும் தடைக்கல்ல உட தெரிஞ்சு மக்கள் கொடுத்த ஒரே தெம்பு, அதுல வெற்றியாளர். அவர் கதையை நம்ம எடுத்துக்கணுமா, நம்ம பலவீனம் ஆயிடும். அந்த ஸ்டாலின் என்ற குடும்பத்தை அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு பிடிக்கல, இத மாற்றம் வேணும்னு. யார் சொல்றாங்கன்னு நம்ம இங்க சொல்ல முடியாது. அவங்க மனசுக்குள்ள கீழே கொட்டிட்டாங்க. அவங்களுக்குள்ளவே பாருங்க குழப்பம். நான் இங்க உட்காரணும், நீ இங்க உட்காரணும், நீ இங்க உட்காரணும். ஏன் கொஞ்ச நாளைக்கு யாரையாவது ஒருத்தர்ல முதல்ல உட்கார வச்சா என்ன போச்சு? நீயே உட்காரணும்னு ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒரு 5 வருஷம் ஒரு வாய்ப்பு. அந்த கட்சியில உழைச்சி எவ்வளோ சந்திச்சு இருப்பாங்க. இப்போ திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உதயநிதி லாலா கடசாந்தி அந்த பாட்டு டான்ஸ் ஆயிட்டு அரசியலுக்கு வந்தா நாங்க ஏத்துப்போம். ஆனா விஜய் மட்டும் தொட்டப்பட்ட ரொட்டு மேல கொத்து போராட்டா அப்படி ஆயிட்டு வந்தா நாங்க ஒரு ஏத்துக்க மாட்டோம், அவர் நாங்க நடிகரை தான் பார்ப்போம். ஆனா உதயநிதி மட்டும் நாங்க அரசியல்வாதியா பார்ப்போன்றாங்க. அவங்க எத்தனை அடி நம்மளை அடிக்க கூட 10 அடி நம்ம ஏறுறோம்ன்றதுதான் உண்மை. இப்போ அவர் சொல்ல நமக்கு என்ன தோணுது, அடுத்த கட்டம் எங்க போகணும், நல்லதை நம்ம யோசிக்கிறோம். அவர் சொல்றதுலயே ஒரு நன்மை இருக்கிறதா தான் நினைச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்ச்சி மாநிலமா கொண்டு திராவிட கட்சிகள் தான்றாங்க. யாரு வளர்ச்சி மாநிலம்னா அவங்க தாத்தா பூட்ட என்ன அப்பவே பல கோடி சொத்தை எடுத்தாந்து வச்சாங்களா? இவங்க நடந்து வந்த பாதைய மறந்துட்டாங்க. அதனால இவரு மறந்து இருக்கலாம். இவருடைய சூறைடு நான் இன்னும் 2 நாள்ல நான் எல்லாருடைய சுயசரித புக் இருக்கு, நான் அதை கொண்டு வருடம் தேதி என்னன்றத நான் அடுத்த முறை உங்ககிட்ட பேசும்போது நான் சொல்றேன். என் கையில எல்லா புக்கும் இருக்கு. இப்ப அரசியல்ல வெற்றி தோல்வியில சகஜம். ஆனா திமுக காரங்களாம் பதவி வெறி பிடிச்சு அலையறாங்க அப்படின்னு விஜய் பேசுறாரு. அவங்க அந்த பதவி வெறி பிடிச்ச அலையத்துல என்ன தப்பு? இத்தனை காலமா நாங்க தான் இருந்தோம், இப்ப புதுசா ஒருத்தர் வந்தா யாரும் ஏத்துப்பாங்களா? இப்ப நாங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்தா ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப சொல்றானே ஸ்டாலின், இப்ப இவன் ஏன் முடியாத இந்த கொம்பு ஊன்ற நேரம் பார்த்துட்டு இப்படி அலையறான்? நீயே அலையும் போது ஏன்பா 70 அலையும் போது 60 கொண்டு ஆடாதா? அவனுக்கு அது கூடவா தெரியாது? 70 எதுக்கு அலையுது? அடுத்து என் பேரன் பையன் வரணும்ல. அவன் வரானா? அவன் தான் ஆடணும்னு ஒண்ணு இல்ல. நாங்களும் ஆட்டி பார்க்கணும், ஆடணும், கொஞ்சம் அது உள்ள பூரணும். நீ எனக்கு வேட்டு வெட்டியோ நான் உனக்கு வைக்கணும், அது அப்பாற்பட்டது. இப்ப இந்த வேட்டெல்லாம் வெட்டது திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்களே தவிர விஜய் அல்ல. ஆனா இப்போ திமுகவும் அதிமுகவும் திரைமறைவுல கூட்டு சேர்ந்து விஜய்க்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த திமுக கொஞ்சம் நிக்கும், அதிமுக இருக்கு பத்தியா, இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், ஆக்கண சோத்துல பங்கும் இருக்கும். இது ஒரு நிலையா நிக்காது. அவங்க கிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா தர முடியாது தைரியமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. முதலமைச்சர் யாராவது கூட சொல்லியிருக்காங்களா லஞ்சம் கேட்டா தராதீங்கிட்ட? இல்ல இல்ல இல்ல, இது வரைக்கும் லஞ்சம் கேட்டால் லஞ்சம் அப்படின்ற ஒரு வேட்டை இது வரைக்கும் பேப்பர்ல வரல. அவனை புச்சேன், இவனை புச்சேன், அங்க புச்சேன், பொம்பளைய புச்சேன் தான் போட்டிருக்கானே தவிர இவங்களே தராதிங்க இன்னைக்கு சொன்னதுல அந்த திமுக ஆட்சியிலும் இல்ல, ஏடிஎம்கே ஆட்சியிலும் இல்ல. இது ஒரு புதுமையா வந்தது பத்தியா, அதனால இவங்க ஒரு புதுமையான ஒரு இத கொடுத்திருக்காங்க. இது ஏத்துக்க கூடியதை விட மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இந்த செய்யறோமோ இல்லையோ அது அப்பாற்பட்டது. அப்பா கெத்தா ஒரு கதை இருக்குப்பா, இனிமேல் எங்க போனாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு திடமாவும் தைரியமாவும் இருக்காங்க. இப்போ நான் என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு ஓட மாட்டேன், பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு என் ஜனம் தான் முக்கியம் அப்படின்ற அவள முதலமைச்சர் பேசியிருக்காரு. அது பணமா கனமானா அவரு முதல்லயே சொல்லிட்டாரு, நான் மக்கள் சேவைக்காக வந்துள்ளேன், பணத்துக்காக இல்ல. உங்களுக்கு என்ன தேவை என்று என்னிடம் சொன்னால் அதை
சீக்கிரத்தில் முடியாது. இப்ப பாருங்க, இப்போ இவ்வளவு பெரிய நாட்டுல, தமிழ்நாட்டுல எவ்வளவு மக்கள் இருக்காங்க. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் போட்டு தான் நான் பார்க்க முடியும். ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள வர சொல்லு. எமர்ஜென்சின்னு போது தெரியுது, ஆம்புலன்ஸ்ல வராங்க. இப்ப நடந்து வந்தவங்கள எமர்ஜென்சியை பார்க்க முடியுமா, ஆம்புலன்ஸ்ல வர்றவங்கள பார்க்க முடியுமா? ஆம்புலன்ஸ்ல வர்றவங்க தான் முக்கியம், முதல் உதவி. அந்த மாதிரி அவருக்கு ட்ரஸ்ட் பண்ணி இது இப்படின்னும் போது அதை முதன்மையா எடுத்துக்கிறாரு. அவர் சொன்னதை நாளுக்கு நாள் ஒன்றாக செயல்பட. 6 மாசம் ஆகலையே, எதுக்கு இவன் இந்த மாதிரி அல்லல் படுறான், அலையறான்? ஒரு 3 மாசம் கூட பொறுத்திருக்க இவனால முடிய, ஆக்க பொறுத்தது ஆற பொருன்னு. விதைச்சைய சொன்னது உண்மை, விதைச்சோம். அதுக்கு உரம் கூட போடல, தண்ணியும் ஊத்தல, இடம் பார்க்கல, நட்டுட்டோம், தண்ணி ஊத்தல, அதுக்குள்ள எல்லாமே வந்துடுமா? இந்த பேமானிக்கு தெரியாது. முட்டா பையன், நாங்க சொன்னது உண்மை. ஆமா, நாங்க 75 வருஷமா மக்களை ஏமாத்தீங்கிறோம். நீ இப்ப நேத்து 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து ஆட்சி வந்த உக்காண்டா யார் ஒத்துப்பாங்க சொல்லுங்க? நீ கேட்காத, மக்கள் எங்களை கேட்கட்டும். நீ கேட்க வேணாம், உங்க இயக்கம் கேட்க வேணாம். தனி ஒரு மனிதன் போங்கய்யா சிஎம் செல்லுக்கு போங்க. ஐயா நீங்க சொன்னீங்க, அப்படி கூட வேண்டாம். ஐயா எனக்கு இது இல்லைன்னு, அது உனக்கு இல்லைன்னுட்டு நீ போகும்போது உனக்கு வரணும்ன்ற ஒரு நாள், இவ்வளவு நாள் இல்லாத இருந்த நீ இப்ப எதுக்கு அவசரப்படுற? பொறுத்தது கொஞ்சம் பொறு, உனக்கு கிடைக்கும். அதை நீயே எடுத்துன்னு வர. யாருக்கு இல்ல, யாருக்கு பாக்கி, அவங்கள அனுப்பியா நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். நீ ஜாயிண்ட் ஜோடிச்சு வரிய விஜய் ஆட்சியில இதுதான் பப்ளிசிட்டிய. அவரு பப்ளிசிட்டியே ஆயிதானையா வந்து இருக்கிறாரு. நீ என்ன பப்ளிசிட்டி பண்றது எனக்கு சொல்லு? ஒரு ஒரிஜினல் இருந்தாதான் ஜெராக்ஸ் எடுக்க முடியும். அவரு ஒரிஜினல் என்ற உறுதிமொழிய மக்களே கொடுத்துட்டாங்க. உனக்கு இதுக்கு மேல அவரை பத்தி நீ ஒண்ணு எடுக்கிறன்னா உனக்கு முக்கியமானது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமா, இப்போ திமுக காரங்களாம் நாங்க ஆலமரம் நாங்க இப்ப ஆலமரத்தை வேரோடு பிடிங்க போட்டா எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? அது ஆலமரம் வாயில சொல்லிக்கினா, அந்த ஆலமரம்னு சொன்னால் அது விஜயாத்தான் இருக்க வேண்டும். அது சாதாரண முருங்கை மரம்னு சொல்லலாம். அது கூட நல்லா யூஸ் ஆகுற முருங்கைக்கீரை தான். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம். மக்களுக்கு நிழலா இருந்தோம், ஆலமரமா வந்து மக்கள் நிழல கொடுத்தோம். ஆனா விஜய் வந்து வெயில தான் தராரு அப்படின்றாங்க. அதுக்கு அவனுக்கு அவன் மரத்தை நட்டு இருந்தா அவன்கிட்ட பேசலாம். அவன் எல்லாம் புடுங்குறவன் பாருங்க, கிளைய வெட்டினா துளுக்கோன்னுட்டு வேரோட புடுங்குறவங்கிட்ட நான் மரத்தை பற்றி கேட்கறதோ பேசுறதோ நமக்கு முட்டாள்தனமா தான் இருக்கு. இப்போ கனவு காணத்துல என்ன தப்பு? இப்போ 6 மாசத்துல திமுக ஆட்சி பிடி பண்றாங்க, அவங்க கனவு உலகத்திலே வாழ்றாங்க, இதெல்லாம் தப்பு இருக்கு. அவனுக்கு கனவே வரலன்னு தானே நினைவு இல்லாம உட்கார்ந்துக்கின்னு பேசி நிக்கிறான். இப்போ நினைவா பேசணும்னா இது பேசுவான். அவனுக்கு நினைவு இல்லாம பேசுறாருப்பா. இப்போ சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் லூசு அப்படின்னு. அது அவரே ஒரு நல்ல டாக்டரா பார்த்து டைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை நம்ம பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய பேர் ஒருவேளை டைட் பண்றதுக்கு எதுனா போயிருக்காரோன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அவங்க வந்து திமுக வந்து விஜய் ஆட்சிக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா போற போக்க பார்த்தா 6 மாசத்துல திமுகன்ற கட்சி இருக்காது போலயே. அவர் சொல்றாரு, இனிமேல் இது இருக்கவே இருக்காது, எது நடக்கவே நடக்காது. அது ஏன்னா இப்ப அவர்கிட்ட எதுவும் இல்லை, அவரால் இப்ப நடக்க முடியாது. அதை என்ன மாதிரிதான் அதுவும் இருக்கும்ன்ற கனவு கண்டு அத மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஓ, நண்பனுக்கும் எதிரிக்கும் வித்தியாசம் இருக்கு. துரோகிய கூட வச்சுக்க முடியாது, எதிரிய வச்சுக்கலாம். அவன் துரோகி, எப்பவும் அவனுக்கு அந்த துரோக செயல் மேலதானப்பா கண்ணோட்டம் வரும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல ஒரு தனி பாசம் இருக்கு அப்படின்றாரு விஜய்க்கா. இன்னொன்னு சொல்லிட்டா, முன்னாள் முதலமைச்சர் மேல பாசம் இருக்கிறது தவறே கிடையாது. இது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. இப்ப இவங்க 2 பேர் ஒரு அவசர அங்கலாப்புல எங்கன்னா போனா இப்படி எல்லாம் திரும்ப முடியாது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்படின்னு இது மனித நேயம் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இவருக்கு இருக்குது, அவனுக்கு அது கொஞ்சம் கூட இல்லை.
அதனாலதான் இல்லாத தொட்டு மறுபடியும் ஒன் பை என்ன கிடைக்கும், எங்க ஓட்டை எங்க பொத்தலுன்னு அதை தேடிக்கிட்டு அலையறான். எங்கன்னா சாவாங்களா, அதை தூக்கி இதுல வைக்கலாமா? இப்போ திமுக முன்னாள் அமைச்சர்லாம் எங்க இருக்காருன்னே தெரியல. ஒருத்தர் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, இன்னொருத்தர் செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னே தெரியல. முன்னாள் முதலமைச்சர் வந்து ரெஸ்ட் எடுக்க லண்டன் போயிருக்காரு. இப்போ இது போல ஓட விட்டா எப்படி? அவங்க பாவம் மக்களுக்காக எவ்வளோ 5 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுறாங்க. இப்போ வந்து எல்லாரையும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சா அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? கட்சி நடத்தணுமா இல்ல வேணாவா, இல்ல வீட்டுக்கு போகணுமா? சொல்லுங்க. திமுக காரணங்க கட்சி நடத்துறது ரெண்டாவது கதை. அவன் எழுந்து நடக்கவே முடியல. இவன் கட்சியை எப்படிப்பா நடத்துவான்? அதனால கட்சிக்காரங்களுக்கே ஒரே இழுபறியா ஆகி என்ன பண்றது, முன்ன வைக்கிறதா பின்ன வைக்கிறதான்னு தெரியாத மூச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து எதுல போலாம், இதுல மாறலாமா அதுல மாறலாமா, இந்த ஏடிஎம்கேல எப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், எல்லா கட்சியிலயும் இந்த மாதிரி தான் இருக்கா. ஆனா நாங்க தான் இன்னும் மக்களை காப்பாத்த கூட ஒரு கட்டுமரன்றாங்களே. யாரு? திமுக. ஐயோ, கட்டு மரம் கட்டு அவுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. சில வருடங்கள் கிடையாது, பல வருடம் ஆயிடுச்சு. அது பிரிஞ்சு போகுது. இவங்க ஒட்ட வச்சு இருக்காங்க. உண்மையான ஒட்டுதலுக்கும் பற்றுதலுக்கும் வித்தியாசம் வேற. இது ஒட்டிக்கின மாதிரி இவங்க கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உறவுகள் வந்து பாருங்க, நாரத்தா கூடும், நரம்பே இட்டு போய் அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் வெளியில பப்ளிக்ல சொல்லிட்டாங்க இவங்க அடங்குறான்னுட்டு. சில பேர் சொல்ல முடியாம ஒரு பக்கத்துல புழுக்கமாவும் இருக்காங்க. இப்போ திமுக எல்லாம் இப்போ குளத்தூரை சிங்கப்பூர் போல மாத்திட்டுன்றாங்க. அப்படி சிங்கப்பூர் போல மாத்திட்டுன்றாங்களா, அப்புறம் எதுக்கு அவங்க முன்னாள் அமைச்சர் போய் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்? குளத்தூர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்கலாம்ல. நாங்க சிங்கப்பூருன்னமே தவிர சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒண்ணும் அங்க கிடையாது. இப்ப சிங்கப்பூர்ல இல்ல, சிங்கப்பூர்ல இருக்குது எல்லாமே இப்ப குளத்தூர்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த ஏவாவையில அவர் இதுக்கு சிங்கப்பூர் போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகல. நான் போனேன், சும்மா சூப்பரா. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு திறந்தாரு, நூலகம் ஒண்ணு திறந்தாரு. அவரு எங்க எது திறந்தாலும் நான் உள்ள நுழைஞ்சு பாக்குற பழக்கம். ஆஸ்பத்திரி உள்ளவும் போனேன், சூப்பராவே திறந்து இருக்குது, நல்லாவே இருக்கு, நல்லாவே பாக்குறாங்க. நூலகம் இட்டு போய் இருந்தது, அது திறந்தாரு. உள்ள நான் வந்து தொல்காப்பியம் போகணும்னு போனேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட பார்த்தேன். இவரு ஆன்மீகம் PK சேகர் பாபு எங்க கிட்ட இருந்து அங்க போனவர். ஏதோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு, ஆன்மீகத்தினுடைய எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ அங்க இது ரெட்டேரியில பஸ் ஸ்டாப்பு ஏசி கீசி எல்லாம் போட்டு இருக்கிற கோயில் எல்லாம் இடிச்சிட்டு பண்ணிட்டாரு. இப்போ அங்கே ஒரு கோயில் ஒரு 5க்கு 5 அடி வச்சு கூட இருக்கிற அந்த கோயிலை வச்சுட்டு அதெல்லாம் என்ன அத பார்த்தேன். அங்க ஒரு பொம்பளை ஏசி எல்லாம் உள்ள ஏசி எல்லாம் இருக்குது, வெளியில நல்லா அழகா கண்ணாடி இதுவெல்லாம். இதெல்லாம் யார் பணம்? மக்கள் பணமா இல்ல முதலமைச்சர் பணமா? எல்லாமே மக்கள் பணம். அதுல வழங்குதல செயல்படுறதுல திட்டங்கள் செயல்படுறதுல இருக்கிறதுக்கு தான் முதலமைச்சருக்கு அந்த முதல் வேலையை தவிர மற்றபடி எந்த முதலமைச்சரும் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து செயல்படல. அவங்களுக்கு அவசியமான ஒரு ஸ்பெஷல் அலாட்டி இருந்தா அதையும் அதை செய்வாங்க. ஆனா குளத்தூர் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது குளத்தூர் வந்து சிங்கப்பூர் போல மாத்தாவல, ஃபர்ஸ்ட் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தாலே போதும், எங்களுக்கு அடிப்படை வசதியே செஞ்சு தரலன்றாங்க. ரோடு இல்ல, டிரைனேஜ் இல்ல, குடிநீர் வசதி சரியான வசதி. அதான்பா சிங்கப்பூர். அவர் குளத்தூர் இதெல்லாம் இல்ல இருக்கிறதுக்கு தான் சிங்கப்பூர்னு அவர் சொல்றாரு. அத நீங்க ஏன் அந்த சிங்கப்பூர் நினைச்சீங்க? ஐயோ, இது சீரழிஞ்ச ஊருப்பா. சீரழிஞ்ச சிங்கப்பூர். நீ வந்து சிங்கப்பூருக்கும் இந்த சீரழிஞ்ச குளத்தூர் ஊருக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்னப்பா ஏணி வச்சா கூட இருக்காது. ஐயா, சிங்கப்பூர் இமய மலை, இது இவன் இருக்கிற ஏரியா மடுகு. அந்த நல்ல மேடை கூட பள்ளமாக்கி விட்டுட்டான். அதுக்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர். நாங்க அடுத்த சிங்கப்பூர் மாதிரி ஆக்க மாட்டோம். நல்ல மக்கள் செயல்படக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஊரா மாற்றம் நாங்க ஆக்கி காட்டுவோம். விஜய் அவங்க இப்போ சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி ஒரு சைகை காட்டியிருப்பாரு, ஓகேங்களா? இப்படி காட்டியிருப்பாரு, அது வந்து தப்பு. என்ன தான் இருந்தாலும் ஒரு மூத்த கட்சி, மூத்த அரசியல்வாதிங்க, ஸ்டாலின் இல்லைனாலும் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. திமுக பாரம்பரிய கட்சி, 75 வருட கட்சி,
அவங்கள போய் பார்த்து இப்படி பண்ணலாமா அப்படின்றாங்க. யோ இப்படின்னு பண்ணா அது எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல இப்படி பண்றதுக்கு போய் இப்படி வந்துட்டு இருக்கோம். அது ஏன் தவறா எடுத்துக்கிறீங்க? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், புரியுதுங்களா? இவன் அவனுக்கு அந்த குற்ற உணர்வாவே பாக்குறதால ஏன் டாட்டா சொன்னான்னு வச்சுக்க வேண்டியதானே. இப்படின்னா என்ன அப்படின்னா நீ அப்படியாப்பட்ட ஆளா? way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% processing fee, hidden charges இல்லை. TNC apply.